பழனி ரொம்பவே பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. சக்திவேல் முத்துவேலுக்கு உண்மையாகவே பழனி மேலே வந்து பாசமே இல்லை. நம்ம பழனியை பகடக்காயாக யூஸ் பண்ணி பாண்டியனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கடையவே வந்து நம்ம பழனிக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க உறவுகளே. இப்போ பார்த்தீங்கன்னா கோமதி கிட்ட நான் வந்து அட்ரஸ் கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் எல்லோரும் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணங்கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வீட்டுக்கு கிளம்பி வராரு. எங்கள் வீட்டில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது பழனி வந்து அவங்க அண்ணங்கிட்ட வந்து கேட்குறாங்க, நம்ம அக்கா குடும்பம் வரலாம்ல, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் தாராளமாக வரலாம், இல்லைன்னா நீ மூஞ்சியை தூக்கி வச்சுக்கவே இல்லை, சரி நீங்கள் அட்ரஸை சொல்லுங்கள், அப்போ தானே அவங்க வந்து கிளம்பி வர முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அட்ரஸை மட்டும் சொல்லவே மாட்டுறாங்க. இங்கே பழனி வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு நம்ம போய்க்கலாம், ஏன்னா 10 மணிக்கு தானே நம்ம கடையை ஓப்பன் பண்ணுவோம், நீ அப்போது அங்கே போயிட்டு வந்து கால் பண்ணி விஷயத்த சொல்லு, அவங்க வந்து வருவாங்க அப்படின்னு வந்து நம்ம பழனியை வந்து சமாதானப்படுத்திட்டு அங்கே சீக்கிரமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கடைக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. அரசி அந்த டைமில் வந்து பார்க்குறாங்க. நம்ம பழனி வந்து காரில் போகிறத பார்த்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டே அரசி சொல்கிறாங்க. இங்கே கோமதி வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னடி உன் மாமே வந்து அட்ரஸை கேட்டுட்டு வரேன் தானே போனால், இப்போ என்ன அவங்க கூட சேர்ந்து போயிட்டானா? சரி, அங்கே போயிட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து ஃபோன் போட்டு வந்து சொல்லுவான், வர சொல்லுவான், அப்போ நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனாவும் செந்திலுமே வந்துடுறாங்க. செந்தில் இருந்துக்கிட்டு மாமாவுக்கு நம்ம வந்து கடை திறப்பு விழாக்கு வரது பிடிக்கல போல், அதனால தான் அவர் வந்து விஷயத்த சொல்லாமலே வந்து இருந்திருக்கிறாரு. என்னமோ இது வரைக்கும் நான் அவர்கிட்ட எதையுமே மறைச்சது, பட் மாமா இப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. சரி, என்னால் வந்து சொல்லாத இடத்துக்கு போயிட்டு நிற்க முடியாது, நான் கிளம்புறேன், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து கிளம்புறாரு. இங்கே நம்ம கோமதி இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே மீனாவுமே வந்து எனக்கும் ஆஃபீஸில் முக்கியமான ஒர்க் இருக்குது, நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன மீனா நீயுமா? அதுக்காக நான் வந்து சித்தப்பா கடை திறப்பு விழாவுக்கு வராமலாம் இருக்க மாட்டேன், நான் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்புறம் கூட வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து போகிறாங்க. இங்கே கோமதி இருந்துக்கிட்டே என்னடா கதிர், நீயும் போகிறியா, உனக்கும் வேலை இருக்குதா, நீயும் போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நான் மட்டும் போயிட்டு வந்துக்கிறேன் என்னோடய தம்பி கடத்திறப்பு விழாக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நீ ஒன்றும் தனியாலாம் போவேணா, எனக்கு எந்த வேலையும் இல்லை, நானும் உன் கூட வரேன், நான் ராஜி அரிசி நம்ம எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம கோமதி வந்து சந்தோஷப்ப கதிரை தவிர மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பழனியை வந்து தப்பாக தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. பழனி வந்து வேணும்னே இந்த விஷயத்த வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் கடத்திறப்பு விழாக்கு இங்கே நம்ம வர்றது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி கூட வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம கதிர் இருந்துக்கிட்டு அப்படிலாம் மாமா கிடையவே கிடையாது, மாமாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவரோட மனசு வந்து ரொம்பவே தங்கமான மனசு, அவர் எப்போதுமே இப்படிலாம் யோசிக்க கூட மாட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் இப்படி வந்து அவர் சொல்லாமல் இருக்கணும் நம்மக்கிட்ட, சுகன்யா சித்தி சொல்லி தானே விஷயமே நம்மளுக்கு தெரியும், அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சுமே நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலைல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவருக்கு என்ன ப்ராப்ளமோ அவர் இதனால் நினச்சி ஃபீல் பண்ணியிருப்பார், இந்த விஷயத்தை நம்மக்கிட்ட எப்படி சொல்கிறது என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு அதனால் கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து பழனிக்கு சப்போர்ட்டாக தான் வந்து அந்த இடத்துல பேசுகிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இப்போ சக்திவேல் ஃபேமிலி வந்து காரில் போகிறாங்க. கரெக்டாக வந்து பாண்டியன் கடை பக்கமே அந்த வழியிலே போகிறனால இங்கே நம்ம பழனிக்கு என்ன கடைக்கு கூப்பிட்டு போக சொன்னால் நீங்கள் இந்த பக்கமாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்குறாரு. கடை இங்கே தான் இருக்குது பழனி அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுமே வந்து சொல்கிறாங்க. இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஃபஸ்ட்டு இறங்கு, கடையே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழனியை வந்து கார்லேருந்து இறங்க சொல்கிறாங்க. கடை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே சக்திவேல் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஆனால் இங்கே நம்ம பழனியும் பாட்டியும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா அதே இடத்துல தான் நம்ம பாண்டியனோட கடையும் இருக்குது, புதுசாக நம்ம பழனி கடை வச்சா அந்த கடை வந்து அஃபெக்ட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே நம்ம பழனி அப்படி பார்த்திங்கன்னா மீளாத அதிர்ச்சியில் தான் அப்படியே நிற்கிறாரு. இங்கே சக்திவேல் முத்துவேல் வந்து பேசுகிறாங்க பழனிக்கிட்ட, ஆனால் பழனி பேசாமல் அதிர்ச்சியிலே நிற்கிறாரு. உடனே குமரவேல் இருந்துக்கிட்டு சித்தப்பா வந்து ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டாரு கடையை பார்த்து, ரொம்பவே நல்லா இருக்குல்ல, டே இது உன்னோட சொந்த கடை தான்டா, கனவுலாம் கிடையாது, கொஞ்சம் எங்களை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது சக்திவேல் முத்துவேல் வந்து கேட்குறாங்க. அப்புறம் தான் நம்ம பழனி இருந்துக்கிட்டு பேசுகிறாரு. என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க, என்னென்ன இங்கே கடையை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஏன் இங்கே கடையை வச்சா என்ன உனக்கு பிடிக்கலையா, கடை எதுவும் சரியில்லையா, இப்போதைக்கு இந்த சின்ன கடையை வந்து நல்லபடியாக நடத்து, அப்புறம் போக போக உனக்கு நல்ல பெரிய கடையை நாங்கள் வச்சு தரோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
உடனே பழனி இருந்துக்கிட்டு, அண்ணா நீங்கள் என்ன கொஞ்சமாச்சும் யோசிச்சு பேசுங்க. இங்கே தான் எதிர்த்தாப்புல வந்து மச்சான் கடை இருக்குது. அவர் கடைக்கு எதிர்த்தாப்புலேயே நானும் கடையை வச்சா அது நான் அவருக்கு பண்ணுற துரோகம் மாதிரி, நம்பிக்கை துரோகம் மாதிரி. அவர்கிட்டயே நான் வேலையை கற்றுக்கிட்டு இப்போ அவர் கடைக்கு எதிர்த்தாப்புலேயே நான் கடையை திறந்தா அது அவருக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம். எனக்கு கடைலாம் வேணாண்ணா, இந்த இடத்துல கடை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து சொல்கிறாங்க. இங்கே முத்துவேல் சக்திவேல் வந்து கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்காக நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த கடையை ஓப்பன் பண்ணி தந்தா நீ இப்படிலாம் வந்து பேசுகிற, மற்றவங்கள யோசிச்சு அவன் பண்ண துரோகத்தை விடையா நீ பண்ணிட்ட, அவன் தான் எங்களுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டான், நாங்கள் வந்து அமைதியாக இருக்கிறோம், நீ வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாட்டியுமே என்னதான் இருந்தாலும் இது சரியாக வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தொழிலில் இதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஏன் இத்தனை கடையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு போட்டியா இல்லையா, பழனி வச்சாதான் அவங்களுக்கு போட்டியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சக்திவேலும் முத்துவேலும் அப்படியே பார்த்திங்கன்னா மழுப்பிடுறாங்க. இங்கே பழனியுமே வந்து அது இதுன்னு சொல்லிட்டு குழப்பி விட்றாங்க. ஆனாலும் நம்ம பழனி இருந்துக்கிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாரு. இல்லை இதெல்லாம் சரியே வராது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாரு. சுகன்யா வந்து பழனியை வந்து தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, இல்லை எனக்கு இதெல்லாம் சரியாக தோணலை, அக்கா வீட்டில் எல்லோரும் என்னை தப்பாக நினச்சிக்கிருவாங்க, ஆல்ரெடி என் மேலே அவங்க கொஞ்சம் கோவத்தில் தான் இருக்கிறாங்க, என்னை தப்பாக நினச்சிக்கிட்டு, இப்போது இந்த மாதிரிலாம் நான் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், என்னை வந்து அவங்க அடியோடு வெறுத்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே சுகன்யா இருந்துக்கிட்டு இப்போ மட்டும் உங்களை வந்து அப்படியே தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்களா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க உங்களை மனசில் கூட மதிக்கலை, கடைசி முடியும் நீங்கள் போயிட்டு உங்கள் மாமா கடையில் வந்து வேலைக்காரன் மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இது நீங்கள் இங்கே ஒரு ராஜா மாதிரி இருக்கணும், அதை பார்த்து நான் வந்து சந்தோஷப்படணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா, போகிறதா இருந்தால் போங்க, என்னை மறந்துட்டு போயிடுங்க, இதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போய்க்கிறேன், இனிலாம் உங்கள் கூட நான் வந்து வாழ முடியாது, இவ்வளோ தூரம் உங்கள் அன்னைங்க உங்களுக்கு செஞ்சுமே நீங்கள் அதை ஏற்றுக்காமல் இப்படிலாம் பண்ணால் யார் உங்கள் கூட வாழுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து பழனிக்கிட்ட ரொம்பவே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சுகன்யா வந்து பழனியை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ மட்டும் இந்த கடையை வந்து இது பண்ணலை, இந்த கடையில் தான் இனி வந்து நீங்கள் இருக்கணும், இது உங்களோட கடை, நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் முதலாளியாக இருக்கணும், அதுக்கு தான் நான் ஆசைப்பட்றேன், நீங்கள் மட்டும் இந்த கடை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போனீங்கன்னா அது என்ன தூக்கி போனதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்கிறனால வேறு வழியே இல்லாமல் பழனி வந்து கடைக்குள்ளே போகிறாரு. பழனி கடைக்குள்ளே அவரோட வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அந்த பக்கமாக தான் வந்து நம்ம சரவணன் பாண்டியன் வந்து கடைக்கு வராங்க. கடையை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா யார் கடையாக இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்புறம் பார்த்தா அந்த கடைக்குள்ளே வந்து இங்கே பழனி இருக்கிறத பார்த்துறாங்க. பழனி அப்புறம் அங்கே இது சக்திவேல் முத்துவேல் அவங்க ஃபேமிலி எல்லோரும் இருக்கிறத பார்த்துறாங்க. அப்புறம் தான் நம்ம பாண்டியனுக்கு விஷயம் தெரிய வருது, எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பான், அதனால தான் நம்மக்கிட்ட அவன் சொல்லாமல் மறைச்சி வச்சுருந்துருக்கிறான், இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டானடா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து பயங்கர கோவப்படுறாரு. அந்த டைமில் வந்து இங்கே முத்துவேல் சக்திவேல் பார்த்திங்கன்னா பாண்டியனை பார்த்திங்கன்னா இன்னுமே அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாண்டியனை வந்து கேவலப்படுத்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. பழனி வந்து பாண்டியனை பார்த்துறாங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேகமாக ஓடி வராங்க. இங்கே நம்ம பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோவத்தில் இங்கேருந்து வாடா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாண்டியன் வந்து கிளம்பிடுறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் போயிட்டு ஒரு பெரிய பிரச்சனையை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கோவத்தில் வந்து நம்ம கோமதிக்கிட்டேயுமே விஷயத்த வந்து பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி உன் தம்பி என்ன வேலை பார்த்துருக்குறான் தெரியுமா, உன் தம்பி பக்காவாக பிளான் பண்ணி எல்லாமும் பண்ணியிருக்கிறான், இப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, உண்மையாகவே உங்கள் அண்ணங்களுக்கும் உன் தம்பிக்கு எந்த வித்தியாசமும் இல்லை, அப்படியே உங்கள் அண்ணங்களை மாதிரியே தான் அவனும் இருந்திருக்கிறான், இத்தனை நாள் வந்து பச்சோந்தி வேஷம் போட்டிருக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பாண்டியன் வந்து சொல்கிறாங்க கோவத்தில். இங்கே கோமதிக்கு என்னங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் எதுவும் உண்மையாக இருக்கிறது, நீங்கள் வேறு யாரையாச்சும் பார்த்துட்டு வந்து பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என் கண்ணால் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறேன், நீ என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்கிற, உன் அண்ணங்க வந்து எப்படிலாம் ஜாடமடியாக பேசினானுங்க தெரியுமா, என்னை அசிங்கப்படுத்தினானு தெரியுமா, ஏன் சரவணா நீ சொல்லு உங்கள் அம்மாட்ட, இன்னும் இவளுக்கு வந்து என்ன புரியலையா, இதுக்கு மேலே உனக்கு வந்து படம் போட்டு தான் காட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே பிடிச்சி வந்து செம்மையாக திட்டுறாங்க. இங்கே நம்ம சரவணன் வந்து ஆமாம்மா அப்பா சொல்கிறது எல்லாம் உண்மைதான், மாமா இப்படிலாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல, இப்படிலாம் அவர் பண்ணியிருந்துருக்கவே கூடாது, அவர் கடை திறந்ததெல்லாம் தப்பே இல்லை, அவர் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளும் ஆசைப்படுறோம், அதுக்காக நம்ம கடைக்கு எதிர்த்தாப்புலேயே அவர் வந்து கடையை திறக்கக்கூடாதுல்ல, அதனால நம்மளுக்கு வந்து வியாபாரம் அஃபெக்ட் ஆகும்ல, நம்மளுக்கு என்ன மரியாதை இருக்கும் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனுமே வந்து சொல்கிறாங்க.
இங்கே கண்டிப்பாக அக்கா குடும்பம் வந்து நம்மளை தப்பாக தான் நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து கடையிலேருந்து வேகமாக வீட்டுக்கு ஓடோடி வராரு. வீட்டில் வந்து இங்கே பாண்டியன் கோமதி கிட்ட வந்து பேசுகிறாரு. என் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பழனி சொல்கிறத எதுவுமே வந்து இங்கே பாண்டியனாச்சும் கோமதி யாருமே வந்து கேட்குற மாதிரி இல்லை. கோமதி வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே என்னக்கா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து கேட்குறாங்க. உங்ககிட்டலாம் எப்படிலாம் பேசுகிறது, நல்லா பண்ணிட்ட, நல்லா பெரிய ஒரு துரோகம் பண்ணிட்ட, உன்னை என் பிள்ளை போல தாண்டா நான் பார்த்தேன். ஆனால் நீ வந்து உங்கள் அண்ணங்களை மாதிரியே தான் இருந்திருக்கிற. என்னதான் இருந்தாலும் அவங்க உடம்புல ஓடுற ரத்தம் தானே உனக்கும் ஓடுது. அவனுங்க எப்படா என்னை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க. நீ வந்து இப்போது சரியான டைமில் வந்து நீ வந்து செஞ்சுட்டேல என்னை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. மாமா நீங்கள் என்ன தப்பாக நினச்சிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் நான் சொல்ல வரதை கேளுங்க. என்னடா நீ சொல்ல நான் கேட்க, இங்கே பாரு, இனி உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கு எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. இனி வந்து நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே கோமதி வந்து வேகமாக போயிட்டு இங்கே பழனியோட திங்ஸ்லாம் வெளியே தூக்கி போகிறாங்க. எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்பவே மனசு உடஞ்சி போய் நிற்கிறாரு. அக்கா நான் சொல்கிறேன்க்கா, சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்னன்னாலும் எடுங்க. நீங்கள் எதுவுமே கேட்காம இப்படிலாம் பண்ண என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ பேசுகிறத கூட எனக்கு கேட்குறதுக்கே பிடிக்கல. அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கிற, உன்னை வந்து நான் எப்படிலாம் நினச்சேன்டா, எனக்கு நீ மட்டும்தான் அந்த குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து என் பிள்ளை போல தானே நினச்சேன், இப்படியெல்லாம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுகிட்டு போயிடுறாங்க. இனி இந்த வீட்டில் நீ நின்னேன்னா நீ அவ்வளோதான், கழுத்தை பிடிச்சி தான் வெளியே தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும் பழனி வந்து ரொம்பவே கண்கலங்கி இங்கே வீட்டுக்கு வராரு. சக்திவேல் முத்துவேல் இருந்துக்கிட்டு, என்ன பழனி, என்ன பேக்கும் கையுமா வந்து வர, எனக்கு தெரியும்டா அந்த குடும்பத்துக்கு வந்து நீ வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்கிறது பிடிக்காது, இது தெரிஞ்ச விஷயந்தான், பரவாயில்ல நீ இதுதான் உன் வீடு, இங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பழனிக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. அப்படியே முறைக்கிறாரு அவங்க அண்ணங்களை. எங்கள் பாட்டி போயிட்டு பேசுகிறாங்க. பழனி என்னப்பா இப்படி பேக்கோட வர, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி பழனி ரொம்பவே கவலைப்படுறாங்க. இதுக்கெல்லாம் போயிட்டு நீ அழுதுட்டு இருக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலும் முத்துவேலும் வந்து ஒரு மாதிரி நக்கலாக பேசிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. நம்ம பழனி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாட்டி தான் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சுக்கலையே, உங்களுக்கே தெரியும் இல்லைம்மா, நான் வந்து வேணும்னே எதுவுமே பண்ணலை, எனக்கே வந்து இப்போ தானே தெரியும் விஷயம், இன்னைக்கு கடை திறக்கும் போது என்னை போயிட்டு அக்கா ரொம்பவே தப்பாக நினச்சிருச்சுமா, நான் வேணும்னே ஏதோ பண்ண மாதிரி அப்படின்னு வந்து நம்ம பழனி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சரி கண்டிப்பாக புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியுமே வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பழனி கடைக்கு போயிட்டு அவரோட ஒர்க்கை பார்க்குறாரு. அந்த டைமில் போகும்போது வரும்போது பாண்டியன் வந்து பழனியை முறைச்சிக்கிட்டு தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கு வந்த பழனி பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்களே நினச்சி ரொம்பவே இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இங்கே சுகன்யா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ இவர் அந்த வீட்டை விட்டு வந்துட்டாரு, அதுவே போதும், ரொம்பவே சந்தோஷம். அந்த வீட்டில் இருந்தால் மட்டும் இவர் என்ன ஒரு மனுஷனாக கூட யாருமே மதிக்கிறதில்ல, இவர் ரொம்பவே இது பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாட்டி வந்து பழனியோட நிலைமையை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டு நம்ம இந்த விஷயத்தை பற்றி மாப்பிள்ளையும் கோமதிக்கிட்டேயும் பேசணும், அப்போ தான் வந்து பழனிக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும், எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இங்கே நம்ம கோமதி அண்டு பாண்டியன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. கோமதி வந்து பாட்டியை பார்த்ததுமே கோவப்படுறாங்க. இங்கே வேறு என்கிட்ட பேசுகிறதுக்கு உனக்கு என்ன இருக்குது, உங்ககிட்ட கூட எனக்கு பேச பிடிக்கல, ஏன்னா நல்லாவே பண்ணிட்டேங்க, இதில் நீயும் உடந்தையாக தானே இருந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. கோமதி என்னடி பேசுகிற, எனக்கு சத்தியமாக தெரியாது, எனக்கு மட்டும் இல்லை உன் தம்பி இருக்கால அவனுக்குமே வந்து இந்த விஷயம் தெரியாது, சும்மா கதை சொல்லாதீங்க, அது எப்படி இவனுக்கே தெரியாமல் வந்து கடையை திறந்து தருவாங்க, இவன் கடை இந்த விஷயத்தை பற்றியே எங்ககிட்ட வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவன் எந்த அளவுக்கு மனசுடைஞ்சு போயிருக்கிறான்னு உனக்கு தெரியுமாடி, நீ அவனை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானே, அவன் என்னை விட உன்னைதான் அம்மாவாக நினச்சிருக்கிறான், நீ போயிட்டு அவனை இப்படி கஷ்டப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு அவன் எவ்வளோ கண்கலங்கி நின்றா தெரியுமா, அப்போ கூட எனக்கு இந்த கடையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்ப போனான். அவங்க அன்னைங்க தான் அவனை வந்து இதுன்னு பேசி, அப்புறம் பழனியோட பொண்டாட்டி வேற ஒரு பக்கம் பழனிக்கிட்ட ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டா, வேற வழியே இல்லாமல் தான் பழனி வந்து அங்கே இருந்தான், இல்லைன்னா அந்த கடையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் அந்த கடையை நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இது பண்ணா. நான் அப்புறம் எல்லாருமே சமாதானப்படுத்தி தான் அவனை இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம கோமதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. பழனி சொல்ல வர விஷயத்த கூட நம்ம கேட்காம வந்து அவனை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியனுமே வந்து கொஞ்சம் மனசு சங்கடப்படுறாங்க. அடுத்து பழனி அந்த பக்கமாக வராங்க.
பழனியை பார்த்ததுமே நம்ம பாண்டியன் வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம கோமதியுமே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து அந்த நம்ம கதிர் அண்டு சரவணனுமே வராங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்தோடு நிற்கிறாங்க. கண்டிப்பாக மாமா இப்படி ஒரு தப்பாக பண்ணியிருக்க மாட்டார். ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குது. அவங்க தான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வச்செல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சரவணன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. பழனி மேலே எந்த தப்பும் இல்லை, பழனி ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி பாண்டியன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.